பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் பேராசிரியர் சம்பத்குமார் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகம் மதுரையில் மாநாடு வருகிற 25ஆம் தேதி என்கிற அந்த தேதியில் காவல்துறை ஏதாவது மாற்றம் செய்ய சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை அறிவுறுத்தி இருக்கிறதா? அதாவது முதல் மாநாடு ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக அமைந்தது. முதல்ல நாங்கள் எதிர்பார்த்ததை விடவும் காவல்துறை உளவுத்துறை அனுமானித்ததை விடவும் அங்கே கூடிய கூட்டம் என்பது 10 லட்சத்திற்கும் மேலே, கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தகவல். இத்தனைக்கும் விழுப்புரம் அந்த விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய வி சாலை இடமும் குறைவான இடம். ஆனால் இப்போ மதுரையில் நம்ம தேர்ந்தெடுக்கிற இடம் வந்து ரொம்ப விசாலமான ஒரு இடம். ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக திறந்தோறும் 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து உழைச்சிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதிலும் பார்த்தீங்கன்னா இப்போ கட்டமைப்பு வேற நம்ம உருவாக்கிட்டோம். கடந்த மாநாட்டில் சட்டமன்ற பொறுப்பாளர்கள்னு டெம்பரவரியாக மக்கள் இயக்க பொறுப்பாளர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 120 மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் நம்ம வந்து பொறுப்பு போட்டுட்டோம். அதனால் ஒரு 20 லட்சத்திற்கும் மேலே, 20லேருந்து 25 லட்சம் பேருக்கு மேலே ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம், நிர்வாகிகள், கழகத் தோழர்கள் வருவாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. இது உளவுத்துறைக்கும் தெரியும். அப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு இடத்துல சமகாலத்தில் ஒரு அரசியல் கட்சிக்கு கூடுது அப்படின்னா தமிழ்நாட்டின் அரசியலில் பல முடிவுகளை இது மாற்றும். அது கூட்டணி மாற்றத்தை கூட ஏற்படுத்துங்கிற அளவுக்கு தான் இந்த மாநாட்டை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தக்கூடாது. அதற்கு ஒரு எழுத்துப்பூர்வமாக அனுமதி கொடுக்கறதெல்லாம் இன்னும் நடக்கலை. அப்போது விநாயகர் சதுர்த்தியை காரணம் காமிச்சு இதை அதாவது போஸ்ட்போன் பண்ண சொன்னது கூட நியாயம் இருக்குது. ஆகஸ்ட் 25 மாநாடு நட திட்டமிட்டிருக்கிறோம். ஆகஸ்ட் 27 விநாயகர் சதுர்த்தி வருது. நீங்கள் 28, 29 வச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுல கூட ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இவங்க ஓரலாக என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முன்கூட்டியே வைங்க 20, 21 அப்படின்னு ஒரு செவிவழி செய்திகள் இன்னும் எங்களுக்கு வந்துட்டு இருக்குது. தலைமையிலேருந்து அதுபடி முறையாக எந்த தகவலும் இன்னும் எங்களுக்கு அறிவிப்பு வரல. ஒருவேளை அது தேதி மாற்றம் இருந்தால் எங்கள் தலைமை அறிவிப்பு வரும். ஆனால் இவங்க ஏன் காவல்துறை முன்கூட்டியே ப்ரிப்போன் பண்ண சொல்கிறாங்கன்னா, இந்த கூட்டம் கூடுவதை குறைக்கலாமா, தடுக்கலாமா, அந்த ஏற்பாடுகளுக்கு. ஏன்னா ஒரு வாரம்ங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான, ஏன்னா இன்னையிலேருந்து பார்த்தா இன்னொரு 3 வாரம் தான் இருக்குது. அது நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் நடத்தணும்னு சொல்லிட்டீங்கன்னா இது எங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இல்லை, இப்போ ஒரு 2 நாள் தான் அப்படின்ற மாதிரி தான் தகவல், காவல்துறை தகவல் சொல்கிறது வந்து 2 நாள் முன்னாடி நடத்துறதுக்கு அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஏறத்தாழ தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் அதை ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இல்லை, அதாவது எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைமையிலிருந்து வரக்கூடிய அறிவிப்பு தான் நிரந்தரம். இப்போ இந்த செய்தியுமே இன்னும் வந்து எங்களுக்கு உங்களை மாதிரி ஊடக நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் எங்களுக்கு தெரியும். கட்சியிலிருந்து முறைப்படியான அறிவிப்பு வரும். அது முன்கூட்டியா அல்லது வந்து பின்னாடி போகுதா அப்படின்னு இல்லை. இப்போ தமிழக வெற்றி கழகம் ஒரு முதல் மாநில மாநாடு நடத்துறீங்க, அது ஒரு புதுசு. சரி, அதில் ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றிருப்பீங்க. பண்டிகையை ஒட்டி ஏன் வைக்கிறோம் அப்படின்ற ஒரு சிக்கல் அப்பயே விவாதங்கள்ல ஊடகங்களையும் பேசப்பட்டது. விஜயகாந்த் அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருந்தது. இல்லை, நான் சொல்ற முதல் மாநாடு தீபாவளி பண்டிகை நேரத்தில் அது வந்து போக்குவரத்து இடையூறு, ஏன்னா அந்த சாலையில் தான் எல்லாம் பயன்படுத்துவாங்கன்ற அந்த காலகட்டங்களில் எல்லாமே சொல்லப்பட்டது. அப்படி இருக்கும்போது விநாயகர் சதுர்த்திக்கு ஒட்டி ஓரிரு நாளில் நம்ம அந்த முன்னாடி வைக்கும்போது காவல்துறையோட பாதுகாப்பு, விநாயகர் சதுர்த்தின்னு சொன்னாக்க அந்த விநாயகர் சிலைகளுக்கெல்லான பாதுகாப்பு, விநாயகர் சிலை கரைப்பு வரைக்குமே அந்த பாதுகாப்பு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து போலீஸுக்கும் இருக்குன்றனால இதெல்லாம் உணர்ந்து நீ தமிழக வெற்றி கழகம் ஒரு திட்டமிடணும் அப்படின்ற விஷயம் எங்க மிஸ் ஆயிடுச்சுன்னு இதுல பெரிய ஒரு பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்படாது. இப்போ எங்களுடைய கழக தோழர்கள் இங்கே முதல் மாநாட்டில் ஒரு படிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் 1-2 சாலை விபத்துகள் வந்து நடந்ததே தவிர பெரும்பான்மையிலும் அந்த அரங்கத்திலையும் சரி, மாநாட்டு திடல்லையும் சரி, பெரிய குழப்பங்கள் எதுவுமே நடக்கலை. ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. இன்னும் சொல்லப்போனால் முதல் மாநாட்டிலுமே கூட காவல்துறையினுடைய ஒத்துழைப்பை விட எங்களுடைய தன்னார்வ தொண்டர்களும் நாங்கள் ஏற்பாடு செய்த தனியார் பாதுகாப்பு அதிகாரிகள் தான் போதிய அளவுக்கு பாதுகாப்பை கொடுத்தாங்க. இப்போவுமே வந்து காவல்துறை இந்த மாநாட்டிற்கு முழுமையான பாதுகாப்பை வழங்க வேண்டியது அவருடைய கடமையாக இருந்தாலும் கூட இது அவருக்கு பெரிய தொந்தரவெல்லாம் ஏற்படாது. ஏன்னா இது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கட்சியாகத்தான் இருக்குது. மாவட்ட செயலாளருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் அந்த ஒன்றியத்து கட்டுப்பாட்டுக்குள்ள ஊராட்சி கிளைகள், அதே மாதிரி நகரத்து கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த வார்டுன்னு சொல்லி ஒரு ஒழுங்குக்குள்ள தான் வருவாங்க. பெரிய அளவில் காவல்துறைக்கு இது ஒரு தொந்தரவாக இருக்காது. ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி நீங்களே சொல்லிட்டீங்க,
விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்புலாம் நம்ம ஊரில் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடநாட்டை கம்பேர் பண்ணும் பொழுது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து பெரிய அளவுலலாம் வந்து காவல்துறையினுடைய பாதுகாப்பை மாநிலம் முழுவதும் வழங்க வேண்டும்ங்கிற அளவுக்கு இதுவரைக்கும் இல்லை. இனி வரும் காலங்கள் எப்படி இருக்குமோ தெரியல. இப்போ புதுசாக சொல்லக்கூடிய விதிர்ஜனம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, சிலை கரைப்பு, அந்த நாள்கள்லையுமே ஆங்காங்கே வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன இடங்கள் வச்சுருப்பாங்க. அதை கரைக்கப்படுகின்ற நாளில் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, காவலர்களுடைய பாதுகாப்பு அதுவும் எல்லா ஊர்லேயும் தேவைப்படாது. எங்கே சிறுபான்மை மத சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்களோ, எந்த பாதை வழியாக போகும்போது எதுவும் பிரச்சனைகள் வருதோ, எந்த ஊர்களில் தான் அந்த காவல்துறையினுடைய பாதுகாப்பு என்பது தேவைப்படும். தமிழ்நாடு முழுக்க சிலை கரைக்கிறதுக்கெல்லாம் பிரச்சனை அப்படிலாம் கிடையாது. இது ஒரு காரணம். இதனால் வந்து காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் எந்த விதமான இடையூறும் கிடையாது. அது அன்னைக்கு மாலையில் தான் நடக்க போகுது. மதுரையில் முதல் நாள் இரவு கிளம்ப போகிறாங்க அல்லது காலையில் கிளம்ப போகிறாங்க. மாநாடு முடிஞ்சு இரவோடு இரவாக ஊரில் போய் செட்டில் ஆகிட போகிறாங்க. இடையில ஒரு நாள் இருக்குது, 26 இருக்குது. அதனால் முழுமையாக இல்லை. இப்போ தமிழக வெற்றி கழகம் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, இந்த முன்னாடி வைக்கிறது அப்படின்றது வந்து வரக்கூடிய கூட்டத்தை தடுக்கக்கூடிய எண்ணத்தோடு அரசாங்கம் செய்கிறது அப்படின்ற நிச்சயமாக சொல்ல முடியும். இப்போ இங்கே வேற ஒன்றும் இல்லை, நம்ம திருப்பூர் நம்ம ஒரு மடப்புறம் அஜித்குமாருடைய கஸ்டோடியல் டெத்துக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நானே வந்து தென் மாவட்டங்கள் வந்து என்னை மாதிரி நாங்கள்லாம் வர்றோம். கிட்டத்தட்ட அந்த ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்திற்கு 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே வாகனத்தை நிறுத்தி வைக்க சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து இங்கே நடந்து தான் வரணும்னு கட்டாயப்படுத்தினாங்க. நாங்கள் ஒரு ஆட்டோவில் போய்க்கிறோம் சார். இல்லை போகக்கூடாது, நாங்கள் அந்த கட்சியினுடைய துண்டுகளை அணிஞ்சிட்டு வந்ததுனால நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை தான் போறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் நேர்மையாக ஆமாம்னு சொன்னோம். அப்போ இறங்கி நடந்து போங்க. ஏன் சார்னா இல்லை அதே இது பொதுமக்கள் போகிறாங்க, அதே ரோட்டில் பொதுமக்கள் போகிறாங்க, அந்த யாரும் ஒன்றும் தடுக்கலை. அதே ஆட்டோ எம்டியாக போகுது, காவல்துறை தடுக்கலை. ஆனால் நாங்கள் ஏறி போனால் இறங்குங்க, நடந்து போங்க. அப்போ 6 கிலோமீட்டர் எங்களை வந்து நடந்து தான் போகணுங்கிறது இது ஒரு அடக்குமுறை இல்லையா? இப்போ இந்த அரசுக்கு வந்து ஒரு பதற்றம் ஏற்படுகிறது, ஒரு பயம் ஏற்படுகிறது. அப்போ இந்த கூட்டம், ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கை மிக முக்கியம். இப்போ பாருங்க, நீங்க வரக்கூடிய காலகட்டங்களில் சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க, மாநாடு நடத்துவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, கூட்டங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா என் பின்னாடி இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு. அப்போ சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் ஒரு சின்ன 1000, 5000, 10,000, 20,000, 1 லட்சம் சொல்லும் பொழுது நம்ம 20 லட்சம் அப்படிங்கும் போது அரசுக்கு ஒரு பயம் ஏற்படுவது நிச்சயம் தானே. அந்த 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 தென்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுகவினர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அச்சம் ஏற்படும் தானே. மதுரையில் இவ்வளவு பெரிய கூட்டம் வருது அப்படின்னா, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அரசியல் கணக்குகள் மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தது இந்த மதுரையினுடைய 2வது மாநாடு. அதை அரசு எப்படியும் இதை ஒடுக்குவதற்கு முயற்சி செய்வார்கள். அதனுடைய விளைவு தான் இந்த தேதியெல்லாம் வந்து நம்ம அனுமதி கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு, இன்ன வரைக்கும் ஏன் வந்து அவங்க ரிட்டனா நமக்கு வந்து கொடுக்கல? இதுதான கேள்வி. இந்த கூட்டத்துக்கு அப்புறம், மாநாட்டுக்கு அப்புறம் கூட்டணி கணக்குகளே மாறும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. கூட்டணி கணக்குகள் இங்கே திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் விஜய் கட்சிக்கு வந்து விடுவார்கள் இந்த கூட்டத்தை, மாநில மாநாட்டின் கூட்டத்தை பார்த்து அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. முதல் மாநாடு முடிந்த பிறகு என்னால் உறுதியாக சொல்ல முடியும், முதல் மாநாடு முடிந்த பிறகு ஏற்கனவே மக்கள் இயக்கத்தில் இருந்த பொறுப்பாளர்களை தவிர்த்து, விஜய் ரசிகர்களாக அண்ணன் விஜய் ஆர்வீர் தளபதி மீது பற்று கொண்டவர்களை தவிர்த்து, எங்களை மாதிரியாக கட்சி ஆரம்பித்த உடனே வந்தவர்களெல்லாம் தவிர்த்து, மாநாடு முடிந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் வந்து பல்வேறு நபர்கள், மக்கள் வந்து எங்கள் கட்சியை நோக்கி இணைந்தார்கள். என்னால் உறுதியாக சொல்ல முடியும். முதல் மாநாட்டிற்கு பிறகு பெரிய அளவில் வந்து அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே நிறைய பேர் கட்சியில் வந்து இணைந்தாங்க. என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பல ஆளுமைகள் அதுக்கப்புறம் வெளியில் வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது தேர்தல் காலம் அப்படிங்கிறதுனால கட்சிகள் வந்து இயல்பாக வந்து எங்களை நோக்கி வருவதற்கு ஒரு இது காரணமாக இந்த கூட்டம் அமையும். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளும் திமுக கூட்டணி வெர்சஸ் தாவேகா, இது தனியாக நிற்கிறோம். எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2 முடிவு. எங்களால் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் இருக்கின்ற அதே நேரத்தில் எங்கள் தலைவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு, எங்கள் கட்சி கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு இந்த தேர்தலில் எங்களோடு பயணிக்க விரும்பினால் அதை எங்கள் தலைவர் பரிசீலனை செய்வார் என்று முதல் மாநாட்டிலே கூறியிருக்கிறார். அப்படி வரக்கூடியவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற விஷயத்தையும் செய்வோம் என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் நிச்சயமாக கூட்டணி கணக்குகள் மாறும். இன்றைக்கு தேதியில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியும் சரி, அல்லது இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருந்தாலும் சரி, அதிமுக பாஜக கூட்டணியாக இருந்தாலும் சரி, அல்லது இன்னும் பல்வேறு கட்சிகள் இந்த 2க்கு எங்க போகலாம் இல்லை தனித்து நிற்கலாம் சொல்லக்கூடியவங்க கூட அவருடைய முடிவை மாற்றக்கூடிய, அவருடைய சிந்தனையை மாற்றக்கூடிய அளவிற்கு இந்த மாநாடு அமையும். மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடாக இது அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இல்லை, இப்போ திமுக கூட்டணியிலேருந்து வரும்னு நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு சொல்கிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில் பிரச்சனை, முரண்பாடு, அவர் விலகி தாவேகா கூட்டணிக்கு போவார் அப்படின்லாம் பேசப்பட்ட பிறகு கூட
திமுக கூட்டணியை நோக்கி போறாரா, ஸ்டாலினை சந்திக்கிறார், அங்க ஒரு அரசியல் இருக்கிறதா அப்படின்ற விவாதம் கிளம்பி இருக்குது. அப்ப ஏன் இன்னும் தாவேக்காவை அணுகி யாரும் வராம இருக்கிறாங்கன்னு? இல்ல இப்ப எங்களும் நாங்க மற்ற கட்சிகள் மாதிரி கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்குதுன்னு எங்க தலைவர் இன்னும் சொல்லலை. நாங்க இன்னும் அந்த கணக்குகளுக்குள்ள நாங்க போகலை. ஆனா வருவதற்கு பல்வேறு தலைமைகள், பல்வேறு ஆளுமைகள், பல்வேறு கட்சிகள் எங்கள் தலைவரை தலைமையாக ஏற்றுக்கொண்டு மக்கள் விரும்பக்கூடிய முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நீங்க ஏற்கனவே இந்தியா கூட்டணி என்பது பலமான கூட்டணியாக இவர்கள் உருவகப்படுத்துகிறார்கள். அது ரொம்ப வீக்கான கூட்டணி. இழுத்து பிடிச்சி எல்லாத்தையும் போயிடாதீங்கிற மாதிரி, புலிக்கு பயந்தவங்களாம் என் மேலே படுத்துக்கோங்கிற மாதிரி திமுக இல்லை, பாஜக உள்ள பூந்துரும், மதவாதம் கட்சிகள் வந்துடும், நம்ம தான் சமூக நீதியை காப்பாற்ற போறோம்னு சொல்லி இழுத்து பிடிச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் காங்கிரஸையும் இடதுசாரிகளையும் மதிமுகவையும் உள்ள இழுத்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த கோல்டு இந்த அதிகாரம் இருக்கும் வரை தான். நீங்கள் ஆட்சியில் திமுக இருக்குது, 2026 வரைக்கும் அவர்களுக்கு பவர் இருக்குது என்பதனால அந்த அதிகாரத்தை பயந்து கொண்டு அல்லது அந்த அதிகாரத்தை தங்களுக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான சிலவற்றை செய்வதற்காக பயன்படுத்துங்கிற எண்ணத்தோட அந்த தோழமை சக்திகள் அன்னைக்கு அவங்க கூட இருக்கிறாங்க. நிச்சயமாக கூட்டணி கணக்குகள் மாறும். எங்கள் தலைவரை பல்வேறு தலைவர்கள் சந்திப்பார்கள். எங்கள் தலைவரோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். எங்களுடைய அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் தலைவரை முதல்வராக ஏற்றுக்கொள்பவர்களோடு கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த கூட்டணிகள் மாறும். அப்படி இல்லைன்னா கூட தனித்து போட்டிடக்கூடிய அளவுக்கு நாங்கள் வல்லமை வாய்ந்தவர்களாகவும் இருக்கிறோம் என்பதுதான் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி. இப்ப இந்தியா கூட்டணி அப்படின்னு நம்ம நீங்க பேசும்போது சொன்னீங்க, காங்கிரசுடன் தாவேகா பேசிக்கிட்டு வருதா, இல்ல தாவேகா காங்கிரஸை அணுகி கூட்டணிக்கு அப்படின்னு சொல்றாங்களா? ஏன்னா செய்தித்தாள்கள் எல்லாம் கூட கேரளாவில் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கிறோம், அப்படியே தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கணும் அப்படின்லாம் காங்கிரஸ்ல ஒரு சாரார், அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய வேணுகோபால், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில காங்கிரஸ் லீடர்ஸ், இவங்க எல்லாமே பேசுகிறாங்க அப்படின்றாங்க. அப்படி ஒரு அதிகாரப்பூர்வமாக தாவேகாவை தலைமையை அணுகியது, இல்லை அவர்கள் தொடர்பு கொண்டு பேசியது, அப்படி ஏதாவது நிகழ்வு இருக்குது? இல்லை, இது முழுக்க யூகம் தான். இப்படி சில பேருடைய ஆசையாகவும் இருக்கலாம். அது ஒரு யூகத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க, அல்லது ஆசையின் விருப்பத்தின் அடிப்படையில் பேசுகிறாங்க. ஆனால் அஃபீஷியலாக அது மாதிரி எதுவும் நடக்கலை அப்படிங்கிறத. அப்படி நடந்ததுன்னா எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எது நடந்தாலும் அது உடனடியாக தலைமையிலிருந்தோ அல்லது பொதுச் செயலாளரோ, தலைவர் மட்டும் இல்லை, எங்கள் கட்சியை பொறுத்த ஒரு ஜனநாயகமான கட்சி, எல்லா அறிக்கைகளையுமே தலைவர் பேரில் வராது. அதுதான் பல பேருக்கு நாங்கள் புரிய வைக்க வேண்டியிருக்குது. தலைவர் பேரில் அறிக்கை வரும், தலைமை நிலையத்திலிருந்து அறிக்கை வரும், பொதுச்செயலாளரிடமிருந்து அறிவிப்பு அல்லது அறிக்கை வரும், தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச்செயலாளர் ஆதவ அர்ஜுனாட்டிலிருந்து அறிக்கை வரும். அதே மாதிரி கொள்கை பரப்பு பொதுச்செயலர் ஐயா அவர் அருண் ஐயாரஸ் ஐயாட்டிருந்தும் அறிக்கை வரும். கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகனிலிருந்து அறிவிப்பு வரும். எங்களை மாதிரி இணைச் செயலாளர்கள் பேர்லையும் கூட அறிவிப்பு வந்திருக்குது. ஏன்னா அது தேவையை பொறுத்து அந்த எந்த தகவலை யார் மூலமாக தெரியப்படுத்த வேண்டும் என்பதை பொறுத்து நாங்கள் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி பார்த்தா இதுவரைக்கும் நாங்கள் காங்கிரஸோடு நம்ம பேசி கொண்டிருக்கிறோங்கிற மாதிரியோ இல்லை முடிவெடுத்துங்கிற மாதிரியோ எந்த தகவலும் வராதவர்கள். இது யூகத்தின் அடிப்படையிலான ஒரு கேள்வியாக தான் நம்ம பார்க்கணும். ஆனால் காலம் எதை நோக்கினாலும் எப்படினாலும் அழைச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு 8 மாதம் இருக்குது. இப்போ தானே ஆகஸ்ட் நடக்குது. ஜனவரிக்கு மேலே இந்த காட்சிகள்லாம் வேக வேகமாக மாறும்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ இந்த பீகாரில் வாக்காளர் சிறப்பு திருத்தம், அதில் பல வகையான குற்றச்சாட்டுகள் வந்துட்டுருக்கு. அதிக அளவு வாக்காளர்கள் நீக்கம், அதிக அளவு வாக்காளர் சேர்ப்பு, இப்படிலாம் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட 6.5 லட்சம் பீகாரை சேர்ந்தவங்க வாக்காளர்களாக சேர்த்துருக்குறாங்கன்னு ஒரு தகவல் காங்கிரஸ் குற்றச்சாட்டு வைக்குது, தேர்தல் ஆணையம் மறுக்குது. ஆனால் தாவேகா இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு அறிக்கை அப்படிலாம் எதுவும் இல்லை. இன்னொரு பக்கம் இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிற போது அஜித்குமார் அந்த மரணத்துக்கு போய் பார்த்தது, ஆர்ப்பாட்டம் நடத்தியது அப்படின்லாம் இருக்குது. ஆனால் நெல்லை சம்பவத்தில் இந்த கவின் கொல்லப்பட்ட விவகாரத்தில் ஏன் விஜய்கிட்டேருந்து அறிக்கையே வரல அப்படின்ற விமர்சனங்கள்லாம் சோசியல் மீடியாவில் இருக்குது. ஏன் தாவேகா சில விஷயங்களை எடுக்குது, சில விஷயங்கள் வரல அப்படின்னா தலைமையை சென்றடைய நிலை இருக்குதா? அதாவது இங்கே நிறைய பேர் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, தலைவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறார், அவருக்கு எதுவும் தெரியல அப்படின்னு நினச்சிட்டு. அப்படி கிடையாது. இங்கே அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது எங்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் 100% உண்மை. எங்கள் தலைவருக்கு தெரியாமல் எதுவுமே இங்கே நடக்காது. நாங்கள் சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சேலத்தில் கட்சியினுடைய முதல் மாநில கொள்கை பரப்பு பொதுக்கூட்டம் நடந்தது. அன்றைக்கு தலைவரை தவிர அத்தனை பேருமே, புதுச்சா உள்ளிட்ட அத்தனை பேருமே கலந்துக்கிட்டாங்க. நாங்கள் எல்லாம் பேசணும். இதை தலைவர் அங்கேருந்து நேரடியாக வாட்ச் பண்ணுறாரு. இப்போ சமீபத்தில் உருவாக்கின அந்த மை டிவிக்கு செயலியில் கூட தலைவரினுடைய கைபேசி திறன்பேசியிலிருந்து எந்தெந்த பகுதியில் எவ்வளோ உறுப்பினர்கள் சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத முதல் கொண்டு வாட்ச் பண்ண முடியும். இப்படி முழுக்கவே
தலைவருக்கு இங்க தெரியாம எந்த விஷயமும் நடக்காது. அதே நேரத்துல புது கட்சிக்கு உள்ள இன்டர்னல் பாலிடிக்ஸ், அந்த இன்டர்னல் நியூஸ் மட்டும் இல்ல, வெளிப்புறத்துல இந்திய அளவில், தமிழ்நாடு அளவில், இந்திய அளவில், உலக அளவில் நடக்கிற எல்லா செய்திகளையும் சரியாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்தந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் எப்போவுமே எங்கள் தலைவருக்கு உடன் இருக்கிறார்கள், நண்பர்களாக இருக்கிறார்கள், ஆலோசகர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த செய்தியை முழுமையாக கொண்டு போகிறாங்க. ரெண்டாவது, தலைவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்பட மாட்டோம். அதோடைய பெர்த் நேச்சரே அப்படி. கடகடன்லாம் படபடன்லாம் அவர் பேசக்கூடிய ஆள் கிடையாது. இயல்பாகவே ரொம்ப ஒரு இயல்பாக மெதுவாக நிதானமாக போகக்கூடிய ஆள். அதே மாதிரி அரசியல் தலைவராக வந்த பிறகு எந்த ஒரு காரியத்துலையும் அதோடைய ப்ராஸ் கான்ஸ் என்ன, அதோடைய நன்மை தீமைகள் என்ன இருக்குது, வரையறைகள் என்ன இருக்குது, அதனுடைய 360 டிகிரி அப்ரைசல் அவர் பண்ணிட்டு தான் அந்த, ஏன்னா இன்னைக்கு அவர் பேசுறது பேசு பொருளாக இருக்குது. தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. இன்னைக்கு கட்சி, தமிழ்நாட்டு அரசியலே தாவேக ஆதரவாளர்கள், தாவேக எதிர்ப்பாளர்கள், தாவேக எதிர்ப்புல அனைத்து கட்சியிலும் ஓரணியில் இருக்கிறாங்க. ஓரணியில் தமிழ்நாட்டினுடைய கட்சிகள் அனைத்துமே எதிர்ப்பில் இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் உங்கள் கேள்வியில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, வடநாட்டை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டில் வேலைக்காக வந்தவர்கள் அதிக அளவு வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அது உண்மையிலே கண்டிக்கத்தக்க ஒரு செயல். அது ஆதாரபூர்வமாக அந்த தகவல் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திலிருந்து அந்த பட்டியல் வரும்பொழுது எவ்வளோ பேர் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லும்போது நிச்சயமாக அதற்கு பெரிய அளவில் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம். ஏன்னா இது என்ன ரெட்டை வாக்குரிமையா? அவர்களுக்கு அங்கே சொந்த வீடு இருக்குது, அவர்களுக்கு ஆதார் கார்டு அங்கே இருக்குது, இது வேலைக்கு வந்த இடம், அப்போ இங்கே ஒரு ஓட்டு அங்கே ஒரு ஓட்டா? இது லாஜிக்கே இல்லை. அப்போ நிச்சயமாக இது தவறு. இந்த தவறை எப்படி தமிழக வெற்றி கழகம் ஏற்றுக்கொள்ளும்? அது தமிழ்நாட்டின் அரசியலே மாற்றக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10% வாக்குகள் இன்னைக்கு 6 கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறான்னு சொல்றாங்க. நீங்க எவ்வளவு, எத்தனை லட்சம் சொன்னீங்க? 6 லட்சம். பாருங்க, அப்ப இவ்வளவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய 1-2% அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது நிச்சயமாக எதிர்ப்பு வரும். இது ஒண்ணு. ரெண்டாவது, அஜித்குமார் கொலை வழக்கு என்பதும் கவின் கொலை வழக்கு என்பதும் முற்றிலும் வேறு வேறு தன்மை வாய்ந்தது. இரண்டையும் நீங்கள், இது கஸ்டோடியல் டெத்து, இது ஹானர் கில்லிங். இங்கே கொலை செய்தது தமிழ்நாடு அரசு, முதலமைச்சரினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை எந்த விதமான ஒரு எஃப்ஐஆர் வழக்கு பதிவும் செய்யாமல், அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தினுடைய அதிகாரிகள் இல்லாமல் எங்கேயோ ஒரு தனிப்படை காவல் நிலையம் இல்லாமல் தனிப்பட்ட இடத்தில் வைத்து அடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது, இது இதோட தன்மை என்பது வேறு. அதை கண்டிச்சாச்சு, ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு, நேரில் பார்த்தாச்சு. இது நடந்துட்டு இருக்குது. இது நடக்கக்கூடாதுங்கிறதையும் நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுடைய ஆட்சியில் அது நடக்காது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, கவினுடைய கொலை என்பது 2 குடும்பங்கள் சம்பந்தப்பட்டது. ரொம்ப நேர்மையாக பேசணும்னு அப்படி தான் சொல்லணும். ஒரு பையன் காதலிக்கிறான், அந்த பெண்ணினுடைய சகோதரன் அதை கொலை செய்கிறான். இது 2 குடும்பத்தினுடைய பிரச்சனையாக கருதும் பொழுது அதோடைய வடிவம் வேறு. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா, 2 பக்கமும் இருக்கக்கூடிய சமூகங்களுடைய உணர்வுகள், சமூக அமைப்புகளுடைய தூண்டுதல்கள்னால 2 சமூகங்களுக்கு இடையான மோதலாக பார்க்கப்படுது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 2 குடும்பங்களுக்கு இடையான மோதல் 2 சமூகங்களுக்கு இடையான மோதலாக திரிக்கப்படுது. இங்கே மக்களை ஒரு உணர்ச்சி வசத்துக்குள்ளே தூண்டி ஒரு எமோஷனலை கிரியேட் பண்ணி அதில் அரசியல் செய்யணும்னு சொல்லி சின்ன சின்ன அமைப்புகள் பெரிய அமைப்புகள் வரைக்கும் அதை தயாராக்கும் பொழுது, இந்த விஷயத்தை நாம் அஜித்குமார் விஷயத்தை போல் கம்பேர் பண்ணி இப்போ தூத்துக்குடிக்கு போகிறது எங்கள் தலைவருக்கு புதிதல்ல. அதே தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கிச்சூடு நடக்கும் பொழுது யாருக்குமே தெரியாமல் அந்த சுடப்பட்டு இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு தனியாளாக போய் பார்த்தார். இப்ப கவின் அப்பா கிட்ட விஜய் வர மாதிரி தகவல் சொல்லி அவர் காத்திருந்தாரு, அங்கிருந்த மக்கள் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்றாங்க. இதுல 2 குடும்பம், ஒரு செகண்ட், 2 குடும்பங்கள் சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னா பிரச்சனையே ஜாதி அந்த அடிப்படையில் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுக்காக தான் இந்த கொலை அப்படின்றது. இதைதான் எல்லாரும் கண்டிக்கிறாங்க. இப்படி ஒரு ஜாதியத்தன்மை இன்னமும் ஏன் தலை தூக்கணும்? யாரை கண்டிக்கணும்? நம்ம இதை இத்தனை ஆண்டு காலம் 1967 ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவினுடைய கொள்கையை, பெரியாருடைய கொள்கையை, அதற்கும் பெரியாருக்கும் முன்னால சமூக நீதி பாதைக்கு விதை போட்ட தமிழ்நாட்டிலிருந்து அந்த அமைப்புகளிலிருந்து உருவான திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது. இவங்க சமூக நீதியை ஏன் இந்த மக்களுக்கு, இந்த சமூக மதிப்பீட்டு கல்வியை போதுமான அளவுக்கு கற்பிக்கலன்னு அரசை பார்த்து நம்ம கேள்வி கேட்க வேண்டாமா? ஏன் முதலமைச்சர் அந்த இல்லத்திற்கு வரலன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்க வேண்டாமா? ஏன் துணை முதலமைச்சர் வரலன்னு சொல்லி கேள்வி கேட்க வேண்டாம்? அதையாவது குறைஞ்சபட்சம் தாவேக்கா கேட்கணும்னு தானே கேட்கறாங்க. அதுதான் இப்ப இந்த இடத்துல நான் மறுபடியும் இதுக்கு விளக்கம் கொடுத்துறோம். அப்ப இந்த நடந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு என்பது, இந்த நடந்த சம்பவத்தை முற்றிலுமாக நாங்கள் கண்டிக்கின்றோம். பாதிக்கப்பட்ட கவினுடைய ஆன்மா
அமைதியடைய வேண்டும் என்றும் அந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய தலைவரினுடைய பிரதிநிதிகளாக உடனடியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளை நாங்கள் சம்பவம் நடந்த முதல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சியைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் தான் போய் அந்த குடும்பத்துக்கு ஆதரவு தெரிவித்தோம். அந்த கடைசியாக உடலை பெற்றுக்கொண்டு எரியூட்டுப்பட வரைந்து எங்கள் கட்சிக்காரங்க உடன் இருக்கிறாங்க. இது ஒன்று. எங்களுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுன் அவர்கள் ஒரு விளக்கமான அறிக்கையை கொடுத்துருக்க தலைவருடைய ஒப்புதலின் பேர். அதில் என்ன இருக்குது? தமிழ்நாட்டில் ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை உடனடியாக தமிழ்நாடு அரசு அமல்படுத்த வேண்டும், அதை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இதை ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகளும் இது சம்பந்தமான பொதுமக்களும் இந்த கேள்வி அரசியல் நோக்கி கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாமே எங்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி கேட்குது. ஆனால் நாங்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர் அங்கே வர்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்படி வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு நேரமோ அல்லது சூழலோ அமையறதுக்கு காரணம் இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக எங்கள் தலைவர் செயல்பட முடிவெடுத்திருக்கிறார். இதற்கு இது மட்டும் இல்லை, இனிமேல் இது போன்ற கவின்கள் எங்கேயுமே கொலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான திட்டங்களை தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறோம். அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில் அந்த ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை நாங்கள் எங்களோட தலைவர் உடனடியாக அந்த சட்டத்தை கொண்டு வருவார். அதை நாங்கள் கடுமையாக அமல்படுத்துவோம். அதை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த விஷயத்தில் என்னுடைய தரப்பிலிருந்து கூட தலைமை அறிவுறுத்தலின் பேர் நான் ஒரு விளக்க அறிக்கையும் கொடுத்துக்கிறேன். நான் அந்த படுகொலை செய்யப்பட்ட கவினுடைய சமூகம் சார்ந்தவன் என்பதனால, நானும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவன் என்பதனால, அங்கு நடக்கக்கூடிய சமூக அரசியல் சூழலை உணர்ந்தவன் என்கின்ற அடிப்படையில் தலைமையினுடைய உத்தரவின் பேரில் நடந்தது எல்லாத்தையும் விளக்கமாக ஒரு அறிக்கையை கொடுத்துக்கிறோம். இருந்தாலும் கூட இன்னும் தலைவர் வரலன்னு கேட்கும் பொழுது மக்கள் எங்கள் தலைவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பையும் நம்பிக்கையும் நாங்கள் மதிக்கிறோம். அதற்கு விரைவில் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல முடிவை எங்கள் தலைவர் உங்களுக்கு அறிவிப்பார். விஜய்க்கு என்ன பாதுகாப்பு தேவை இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. சீமான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாரு. முதலே தம்பினாரு, அப்புறம் தாவேகாவை விமர்சனம் செய்தார். ஆனால் இந்த விமர்சனத்தை தாங்கிக்க முடியாமல் நீங்கள் சீமானை தாவேகாவினர் சோஷியல் மீடியாவில் போட்டு அடிக்கிறீங்களா? இவ்வளோ அடிக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன நீ மாடு கூட பேசிகிட்டு இருக்கிற அப்படின்லாம் சீமானை பேசுறதுக்கு அவ்வளோ கோவம் என்னதுக்கு? இல்லை, இதாவது நீங்கள் 2 விஷயம் பார்க்கணும் சார். இப்போ எங்களை மாதிரியான ஒரு 81 பேர் மாநில நிர்வாகிகள் இருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக செய்தி தொடர்பாளர்கள் இருக்கிறாங்க, கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிறாங்க. நாங்கள் தான் முக்கியமாக ஊடகங்களில் பேசிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி 120 மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க, ஒன்றிய நகர பிரதிநிதிகள் இருக்கிறாங்க, பல்வேறு அணி பொறுப்பாளர்கள் நாங்கள் போட்டிருக்கிறோம். கழக நிர்வாகிகள் யாருக்குமே இது போன்ற உத்தரவை எங்கள் தலைவர் இடலை. எங்கள் தலைவர் சொல்லிக் கொடுத்தது என்னென்னா, நம்முடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. மற்றபடி அதிமுக, காங்கிரஸ்லேருந்து நாம் தமிழர் வரைக்கும் நாங்கள் யாரையுமே எதிரிகளாக நாங்கள் பார்க்கவில்லை. ஒரு தோழமை சக்திகள், ஒரு ஜனநாயக சக்திகள். அந்த அளவோடு நாங்கள் அவங்களை நாங்கள் நிறுத்திக்குவோம். இன்னும் பார்த்திங்கன்னா மேடைகளில் நாங்கள் பேசும்போதும் சரி, அல்லது தொலைக்காட்சி நேரலையில் விவாதம் நடக்கின்ற பொழுதும் சரி, அல்லது இது போன்ற வலையொலியில் நடக்கக்கூடிய நேர்காணல்களும் சரி, எந்த ஒரு கட்சியைச் சேர்ந்த எந்த ஒரு தலைவர்களையும் நாங்கள் அநாகரிகமாகவோ அல்லது சவால் விடும் வகையிலோ நாங்கள் பேசுவதில்லை. எங்களுக்கு அப்படித்தான் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், அடிப்படை உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் தலைவரின் மீது கொண்ட அன்பின் காரணமாக ஒரு சில விமர்சனங்களை முன்வைக்கலாம். அது இட்ஸ் நாட் அஃபிஷியல் கிரிட்டிசிசம். நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. அது தோழர்கள் இன்னைக்கு இப்படி பேசுவாங்க, நாளைக்கு மாற்றி பேசுவாங்க. அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும், நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் அவர்களை நாங்கள் பெரிய ஒரு எதிரி மாதிரி நாங்கள் கருதலை. அவருடைய பாதையில் அவர் பயணிக்கிறார். அவர் ஒரு மேடையில் ஒரு மாதிரி பேசுவார், அடுத்த மேடையில் வேறு மாதிரி பேசுவார். ஒரு நேர்காணலில் காலையில் பேசும்போது வேறு மாதிரி பேசுவார், மாலையில் பேசும்போது வேறு மாதிரி பேசுவார். அவர் அண்ணன்கிற ரீதியில் நாங்கள் அவர் அப்படியே வைத்திருக்கிறோம். அவருடைய பாதையில் அவர் பயணப்படுகிறார். எங்களுக்கு அவர் போட்டியாக நாங்கள் கருதவில்லை. எங்களுடைய இலக்கு என்பது வேறு. நாங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியாக வெற்றி பெற்று, முழுமையான வெற்றி பெற்று, முதன்மை சக்தியாக, மாற்று சக்தியாக இல்லை, முதன்மை சக்தியாக நாங்கள் ஆட்சியை பிடித்து அதிகாரத்தை நாங்கள் அடைந்து, அந்த அதிகாரத்தின் மூலமாக மக்களுடைய தேவைகளையும் பிரச்சனைகளையும் சரி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் லட்சிய கனவோடு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளின் பாதையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இது போன்ற ஒரு தோழமை சக்தியுடைய விமர்சனங்கள் எங்களை ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. பாஜகவின் தமிழ்நாட்டில் ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய எச் ராஜா திரைப்படத்தில் இப்போ நடிக்கிறதுக்காக காட்சிகள்லாம் புகைப்படங்கள்லாம் வந்திருக்குது. என்ன காரணம்? ஒருவேளை விஜய் திரைப்படத்துறையை விட்டு வெளியேறுகிறார், அரசியலுக்கு வருகிறார், திரைப்படத்துறையில் அந்த இடத்தை நிரப்புவதற்கு எச் ராஜா பயணப்படுகிறார் அப்படின்னு எடுத்துக்கிறார். நல்ல ரசனையான கேள்வி. ஐயா ஹெச் ராஜா அவர்கள் மூத்த அரசியல்வாதி. அவர் சார்ந்த கட்சியினுடைய கொள்கையின் மீது பிடிப்பு கொண்டவர். அந்த வகையில் அவருடைய அரசியல் பயணத்துக்கும் அவருடைய கருத்து பரப்புரைக்கும் தோதான ஒரு கதை அமைந்திருக்கலாம். அவர் அதை நடிச்சிருந்தா
அது சரியாக இருந்திருக்கும்னு இந்த திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளரும் முடிவெடுத்திருக்கலாம். இது அவருடைய தனிப்பட்ட விஷயம். சினிமாவுக்குள்ளே வந்ததுனால எல்லாருக்கும் புகழ் கிடைச்சிரும், அவர்கள் தலைவருடைய இடத்தை நிரப்பிடுவாங்க அப்படிலாம் சொல்கிறதுக்கு இல்லை. உள்ளபடியே அவர் ஏற்கனவே புகழ்பெற்ற மனிதர் தான். ஹெச் ராஜா வரும்போது எதிர்மறை விமர்சனங்களால் அதிகமாக தமிழ்நாட்டில் எதிர்மறை விமர்சனங்கள் சூட்டப்பட்டு அதை கடந்து அவர் ஒரு ஆளுமையாக இருக்கிறார். ஆனால் அது அவருடைய பாதை, அவருடைய பயணம். அந்த பயணத்தில் ஒரு வெற்றி பெற நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியலையும் சினிமாவும் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. தமிழ் மொழியே இயல் இசை நாடகம் சேர்ந்தது தான். அது நீங்கள் விடுதலை போராட்ட காலகட்டங்கள் கூட நீங்கள் எங்கள் ஊர் கோவில்பட்டி, அங்கே இருக்கக்கூடிய படைப்பாளிகளுடைய சொர்க்கம்னு சொல்லுவாங்க. நிறைய எழுத்தாளர்களும் நாடக கலைஞர்களும் இருக்கக்கூடிய ஊர். அவர்கள் எல்லாருமே விடுதலை போராட்ட காலகட்டங்களில் தங்களுடைய கலைத்திறனை, தங்களுடைய படைப்பாற்றலை விடுதலைக்காக பயன்படுத்திக்கிறாங்க. அன்றைக்கு அது வடிவம். இன்றைக்கு திரைத்துறையில் பல பேர் புகழ் பெற்று அந்த புகழை வைத்து சில பேர் பணம் புகழ் அதோடு ஒதுங்கியிருக்கலாம். ஆனால் எங்கள் தலைவர் மட்டும்தான் அதிலிருந்து விலகி பணமும் புகழும் போதும், நான் அதிகாரத்தை அடைய வேண்டும், அந்த அதிகாரத்தின் மூலமாக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி அதை பயன்படுத்துகிறாரு. அதனால் இதை இந்த மாதிரியான சினிமா அரசியல் இதை நம்ம தவிர்த்துட்டு பெருசாக அதை விமர்சனம் செய்கிற அளவுக்கு அது ஒன்றும் இல்லை. ஐயா ஹெச் ராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இல்லை, நீங்கள் இப்போ திரைப்படத்துறை ஒரு கலை எல்லாத்துக்கும் ஒரு விடுதலை போராட்டத்துக்கெல்லாம் அந்த வடிவமைப்புக்கு அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு மாறி இருக்குது அப்படின்றீங்க. அப்போ மக்களுக்கு நல்லது செய்யணும்னா இப்போ நடிகர் சூர்யா ஒரு அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு ஏராளமான மாணவர்களை படிக்க வைத்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சி கூட சமீபத்தில் பார்த்தோம். கூரையே இல்லாத ஒரு வீடு, குடிகார அப்பா, இப்படியெல்லாம் இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து நான் படித்து இன்னைக்கு இன்ஜினியரிங் வந்தேன்னு அந்த பொண்ணு பேசுது. இப்படி ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு படிக்க முடியாத பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கக்கூடிய இடத்துல ஒரு திரைப்படத்துறையை சேர்ந்த சூர்யா இருக்கும்போது ஏன் விஜயெல்லாம் இது மாதிரி ஒரு கல்லூரியை கட்டி அவங்களுக்கு படிக்க வைத்திருக்கலாம்? இல்லை இந்த மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கி படிக்கவே முடியாதவங்களெல்லாம் படிக்க வச்சிருக்கலாம், ஏன் இதை செய்ய தவறிட்டாரு அப்படின்னு கேள்வி இருக்குது. இல்லை, நீங்கள் ரசிகர் மன்றம் நற்பணி மன்றமாக மாறுகிறது. விஜய் ரசிகர் மன்றம், விஜய் நற்பணி மன்றம், விஜய் நற்பணி மன்றம் விஜய் மக்கள் இயக்கமாக மாறுகிறது. நீங்கள் விஜய் மக்கள் இயக்கத்தில் இலவச கல்வி பயிலகம், இலவச மருந்தகம், முட்டைப்பால் ரொட்டி திட்டம், இது மாதிரியான பல்வேறு செயல்பாடுகளை நாங்கள் செய்வதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. இன்றைக்கி புதுசாக நம்ம அரசியலுக்குள்ளே வந்ததுனால தான் அதை செய்யணும்னு இல்லை. இப்போ அண்ணன் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த நேர்கள் மூலமாக ஒரு செய்தி சொல்கிறோம். எத்தனை ஆயிரம் பேருக்கு அகரம் ஃபவுண்டேஷன் ஹெல்ப் பண்ணிட முடியும்? பெரியார் சமூக மாற்றத்தை விரும்பினார், பெண் விடுதலையை விரும்பினார், பொது உடைமையை முன்வைத்தார், கல்லுண்ணாமைக்கு ஆதரவாக பேசினார், கடவுள் மறுப்பு கொள்கையை முன்வைத்தார். அதே மாதிரி சமூக மாற்றத்திற்கான பல விஷயங்களை அவர் முன்வைத்தார். ஆனால் அண்ணா ஏன் வெளியில் வந்தார்? அதற்கு திரைமறைவில் நீங்கள் 1000 காரணம் சொல்லலாம். ஆனால் பெரியார் செய்ய நினைத்த சமூக மாற்றங்களை திராவிடர் கழகம் என்ற இயக்கமாக இருந்து மட்டும் செய்ய முடியாது. அது ஒரு அரசியல் இயக்கமாக மாறும் பொழுது அதிகாரத்தின் மூலமாகத்தான் செய்ய முடியும். உதாரணத்துக்கு காமராஜருக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கின்ற பொழுதுதான் அவர் கல்விக்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருகிறார். எம்ஜிஆருக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கின்ற பொழுதுதான் அந்த மதிய உணவை சத்துணவாக மாற்றுகிறார். இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும் பொழுது அவர் அம்மா உணவகம்ங்கிறத ஒன்று கொண்டு வரார். அப்போ நீங்கள் தனி மனிதராக இருந்து, ஒரு நடிகராக இருந்து, ஒரு தொழிலதிபராக இருந்து, ஒரு பிரபலமாக இருந்து எத்தனை 100 பேருக்கு, எத்தனை 1000 பேருக்கு, எத்தனை லட்சம் பேருக்கு நம்ம எத்தனை காலத்துக்கு உதவி செய்து விட முடியும்? அண்ணன் சூர்யா அவர்களுமே அதிகாரத்துக்குள்ளே எங்களோடு இணைந்து எங்கள் தலைவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அவருமே உள்ளே வரட்டும், எங்கள் தலைவர் அவர் நேரில் சந்திக்கட்டும், அதன் மூலமாக அதிகாரத்துக்குள்ளே அவரும் வரட்டும். ஏன்னா அதிகாரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதை வச்சு நீங்கள் நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம். நாங்கள் நல்லது பண்ணுறதுக்காக அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துருக்கிறோம். அதனால் அண்ணன் சூர்யா அவர்கள் செய்த பணிகளுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பண்ண முடியும். அவர் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும், எத்தனையோ கோடிகள் சம்பாதித்தாலும், அவர் 1000 பேருக்கு பண்ண முடியும்னா 2000 பேருக்கு பண்ணணும்னா அவருக்கு அதிகாரம் வேணும். நாங்களும் போதிய அளவிற்கு நாங்கள் மக்களுக்காக இன்னைக்கு நாங்கள் அதிகாரத்தில் இருக்கிறோம், கட்சி தானே ஆரம்பிச்சுக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் நலத்திட்ட உதவிகள் சொல்லி 5 கிலோ 10 கிலோ அரிசி பைகளையும் தையல் இயந்திரங்களையும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சாதனங்களையும் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். நாங்களும் வீடு கட்டி கொடுத்துருக்குறோம். நாங்களும் கல்வி கட்டணத்தை ஏற்றுக்கிறோம், அறுவை சிகிச்சைக்கு உதவி செய்கிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு செஞ்சிட முடியும்? எல்லாமே எங்களுடைய கழக தோழர்கள் தங்களுடைய சொந்த உழைப்பில். அவங்க என்ன வேறு எதுவும் இயற்கை வளத்தை சுரண்டி பண்ணுறாங்களா அதிகாரத்தில் இருக்கிறவங்கள மாதிரி? இல்லையே.
அவருடைய உழைப்புல ஒரு பகுதியை வந்து எடுத்து இல்ல அந்த சில 1000 பேருக்காவது விஜய் அப்படி பண்ணிருக்கலாமே. நிறைய பண்ணிருக்கிறோம். அதான் சொல்றேன், நிறைய பண்ணிருக்கோம். தாவேகா வந்து நற்பணி இயக்கமாக இருந்து பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க. முன்னாடி இருந்தே தான் சொல்றேன் நான், தாவேகாவுக்கு முன்னாடி தான் சொல்றேன். அது விஜய் தான் இப்ப சூர்யா மாதிரி பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் எளிதா இருக்கும். சில பேர் இன்னும் விஜய் பார்த்து உதவி பண்ணலாம்னு முழுமையா போய் செல்ல நடத்தும். எவ்வளவோ பேருக்கு காலம் முழுக்கவே அவர் ஒவ்வொரு இயற்கை பேரிடர் சமயத்திலையும் தனிப்பட்ட முறையில் அவர் அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு பேர்ல வேணா வந்து அண்ணன் சூர்யா சில காலம் இப்ப பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா எந்த விதமான வந்து தனிப்பட்ட மனிதராக சமூகம், தமிழ் சமூகம், கல்விக்கின்றது ஒரு திருவிழாவுக்காக அவர் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு செலவழிக்கலையா? அதை நான் சொல்றேன் இல்லையா, எங்களுடைய தகவல்கள் முறையாக பதியப்படவில்லை. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு முழுக்க 38 வருவாய் மாவட்டங்களிலும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் எங்களுடைய எனக்கு தெரிந்து கோவில்பட்டியில பல 1000 ரூபாயை கல்விக்காக எங்க பொறுப்பாளர்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு காலேஜில் போகணும், ஃபீஸ் கட்டல, உடனே எடுத்து அந்த மாவட்ட செயலர் எடுத்து காசை கொடுக்குறாரு, ஒரு நகர செயலர் எடுத்து காசை கொடுக்குறாரு, ஒரு இளைஞர் செயலர் எடுத்து காசை கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு ரெக்கார்டிக்கலாக வந்து பண்ணிட்டு நாங்களும் போட்டால் அது பெரிய பட்டியலாக போகும், மிகப்பெரிய பட்டியலாக போகும். தமிழ்நாடு முழுக்க விஜய் மக்கள் இயக்கமும் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த பிறகும் எங்கள் நிர்வாகிகள் செய்த உதவி மிகப்பெரிய உதவி. அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அகரம் ஃபவுண்டேஷனை விட பல மடங்கு அதிகமாக செய்திருப்போம் என்பதுதான் உண்மை. அதை மக்கள் வந்து அதை ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ள அது கொடுத்ததுனால ஈஸியாக போய் சேர்ந்துருச்சு. நாங்கள் பரவலாக தொடர்ந்து கொடுப்பதனால் அது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். நன்றி சார். மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி சார்.